ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். எல்லாவற்றையும் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வது தான் பாக்கி. ஆகவே இன்றைக்கும் தேவன் உங்களுக்காக அருளி இருக்கிற எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆண்டவருடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம படிக்கிறோம். நம்ம அநேக நெருக்கமான கடினமான சூழ்நிலைகள் வழியாக கடந்து போகும்பொழுது இந்த சூழ்நிலை எப்படியாவது மாறிடுச்சுன்னா நல்லா இருக்கும், இந்த பலவீனம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு நன்மையாக இருக்குமே, நம்மளுக்கு ஆறுதலாக இருக்குமே, நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அநேக நேரத்துல பிரச்சனைகள் நடுவில் நம்ம யோசிக்கிறது உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட நேரங்கள்ல தான் தேவனை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். அவருடைய கிருபையை அதிகமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். நமக்காக தான் தேவன் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். நமக்காக தான் கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய சூழ்நிலை அவருக்கு நன்றாக தெரியும். அப்ப சூழ்நிலைகள் நடுவில் நம்ம பிரச்சனைகள் மேல ஃபோக்கஸ் இல்லாமல், பலவீனத்தின் மேல, தோல்விகள் மேல நம்முடைய கவனத்தை வைக்காமல், அதற்கு மேலாக செயல்படுகிற தேவன் மேல நம்முடைய கவனத்தை திருப்ப வேண்டும். அவருடைய கிருபையை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு இந்த வசனத்துல நம்ம படிக்கிறோம். அவருடைய கிருபையை ஏற்கனவே நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே அப்படின்ற காரியத்தை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இதுவரைக்கும் நம்மளுக்கு நடந்த எல்லாமே தேவனுடைய கிருபையினால் நடந்திருக்கிறதே. எல்லாமே தேவன் நமக்காக தான் சாதகமாக மாற்றி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையை நம்ம எதிர்கொண்டாலும் அதன் நடுவில் தேவன் நம்மளுக்கு நன்மையை செய்வார் அப்படின்றத நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கிறத வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு எல்லாவற்றையும் தேவன் தந்திருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அவரிடத்துல கேட்டுக்கொள்ள வேண்டும், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இன்றைக்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் செய்த எல்லா காரியத்திற்கும் நன்றி செலுத்தணும். அதே போல் எல்லாமே நம்மளுக்கு ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தந்திருக்கிறார், எதிர்காலத்துக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்முடைய சூழ்நிலைகள் நடுவில், பிரச்சனைகள் நடுவில் நன்றியுள்ள இருதயத்தோடு தேவ பிரசன்னத்தில் அமைதியாக சமாதானமாக இருக்கும் பொழுது தேவனுடைய கிருபையை இன்னும் அதிகமாக நம்மளால அறிந்து கொள்ள முடியும். அப்போ கிருபையை அறிந்து கொள்ளுகிறதுனா என்ன அர்த்தம்னா, இந்த வசனத்தில் படித்த மாதிரியே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் தரித்திரரானார். ஆகவே அவருடைய தரித்திரத்தினால் நாம் ஐஸ்வர்யவான்களாயிருக்கிறோம். இதுதான் தேவனுடைய கிருபை. இது என்ன சொல்லுதுன்னா, நமக்காக அவர் தம்முடைய நிலையவே மாற்றிக்கொண்டார். நமக்காக அவர் எல்லாவற்றையும் பண்ணியிருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் அவர் தந்திருக்கிறார் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. ஸோ இன்றைக்கும் உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதன் நடுவில் நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருங்க. ஏனென்றால் உங்களுக்காக எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்காக ஏற்கனவே எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். அவரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். இன்றைக்கும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரியவராக இருக்கிறார். அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்கள். இன்னும் அதிகமாக அவருடைய கிருபையை அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேவன் அதன் நடுவில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட அதிசயத்தின் நாளாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க.